இதுதான் நம்ம பைக். நேற்று ஃபுல்லாக அழகாக கழுவி செயின் லூப்லாம் அடித்து எல்லாம் கரெக்டாக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். பெட்ரோல் மட்டும் போடலைங்க, ஏன்னா பவர் பெட்ரோல் இல்லை இங்கே பக்கத்தில் இருக்க பெட்ரோல் பங்க்கில். அதனால அது மட்டும் மிஸ் ஆகிடுச்சு. இப்போ போகிற வழியில் இப்போ தான் எங்கன்னா கிட்ட எங்கன்னா பெட்ரோல் பங்க் இருந்தால் பெட்ரோல் டேங்க் ஃபுல் பண்ணிட்டு போனோம். நல்லா பழப்பழம் தான் இருக்குது, ஆனால் இங்கே கொஞ்சம் இருட்டாக இருக்குது. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல, அதனால் பைக்கு பழப்பழம் இருக்கிறது தெரியல. ஓகே, ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆல்ரெடி டைம் ஆகிடுச்சு நினைக்கிறேன். ஓகே, 4:43. ஓகே, 5:10 இதில் காட்டுது. டைம் எரர் இதில் ஆக்சுவலாக ஒழுங்காக செட் பண்ணல. ஓகே ஃபைன். வேறு மூடி வச்சுருவாங்க. மழை பெஞ்சிருக்கு போலே, ரோடெல்லாம் ஃபுல்லாக ஈரமாக இருக்குது. லைட்டாக தூரிட்டு வேறு இருக்குது. எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ஒன்றா தான் இருக்க போகுது, ஆனால் எதுவும் ட்ராஜடி ஆகாமல் இருந்தால் சரி தான். ரோடே காலியாக இருக்குது, யாருமே இல்லை. ஆமாம், மார்னிங் 5 மணிக்கு ஆரம்பிப்போம். ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம் பங்க்சுவலாக, கரெக்டாக 5 o'clock. பட் யாரையுமே காணோம். நம்ம வண்டி மட்டும் சிங்கிளாக நின்றுட்டுருக்கு. வெயிட் பண்ணுவோம் பசங்களுக்கு. இதுதான் நான் யோசிச்சுட்டே இருந்தேன், மழை வரக்கூடாதுப்பா அப்படின்னு. நல்ல சகுனம் இல்லை, நல்ல சகுனம் தான் மழை வருது. பட்டு இப்போ கொஞ்சம் கஷ்டம்தான் வண்டி ஓட்டுறது. நொச்சுன்னு வர பெய்கிற மழை போல் இது. டக்குன்னு பேஞ்சிட்டு விட்டால் கூட பரவாயில்ல. எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. ரெயின் கோட் வேறு எடுத்து வரல, ஜஸ்ட் ஒரு ஜெனிம் ஜாக்கெட் மட்டும் போட்டு வந்திருக்கேன். பூஜை போட்டுட்ருக்காரு ப்ரோ தான். ஸோ நிறைய வண்டி வந்திருக்கு. 2 GT, ஒரு கொரில்லா 650, அப்புறம் நம்ம வண்டி. இந்த வண்டிலாம் ட்ரை பண்ணோம், பார்ப்போம் நீங்கள் ட்ரை பண்ணுவோமோ இல்லையான்னு. தென் மீட்டிஆர் இருக்குது, பல்சர் 150 இருக்குது, ராயல் என்ஃபீல்டு, அப்புறம் 2 R15 இருக்குது, இன்னொரு ஒரு கிளாசிக் 350. ஸோ ஃபன்னாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ரைடை போயிட்டே இருக்க வேண்டியதுதான். நெக்ஸ்ட் பிட் ஸ்டாப் வந்து ஒரு லொக்கேஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த லொக்கேஷனில் போய்ட்டு எல்லோரும் மீட் பண்ணுற மாதிரி. ஆனால் அதுக்கு நடுவில் எனக்கு பெட்ரோல் இல்லை. ஸோ நான் வந்து பெட்ரோல் போடணும். பண்ணிட்டோம் 5 மணிக்கு கிளம்பணுன்னு பிளான் பண்ணிட்டுருந்தோம். பார்த்தா 6:10 ஆயிடுச்சு. பெட்ரோல் வேறு இல்லை என்னோடய பைக்கில். ஸோ போகிற வழியில் ஹெச்பின்னா பாரத் வேணா இருந்தால் போட்டுட்டு போனோம். ஸோ நினச்சதை விட அதிக பேர் வந்திருக்காங்க இந்த வாட்டி. ஸோ நம்ம எக்ஸைட் பண்ணிட்டா இருக்குது. எனக்கு எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ஆனால் ரோட்ஸ்லாம் பாருங்கள் எவ்வளோ மழை. நம்ம ஸ்லிப்பரியாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்து தான் போயிட்டுருக்கோம் எல்லோரும். பார்ப்போம். பெட்ரோல் போட்டுட்டு பிட் ஸ்டாப்பில் போயிட்டு பேசுகிறேன். ஸோ டிராஃபிக் அதிகமாக இருக்குது இந்த ஊரில். அப்படின்னா டிராஃபிக்கு பஞ்சமே இல்லை, எப்பவுமே டிராஃபிக் தான். இப்போ மழை வேறு எல்லாம் வேணும். போப்போம். ஏதோ ட்ரக் நிறுத்தி வச்சுருக்காங்க. ரோடு வேறு ஃபுல்லாக சேரும் அதிகமாக இருக்குது.
ஹேண்ட்ஸம் காய் ஸ்டில் சிங்கிள் ஃபீல் பண்ணிட்டு வர்றாரு பில்லியனில் யாருமே இல்லை அப்படின்னு. இவங்க ஒரு பேராக வந்திருக்காங்க, ஒரு 3 பேர் வந்திருக்காங்க கூட. அவங்க நைட்டு அந்த 2 பேரும் ஸ்டே பண்ணுற மாதிரி, நாங்களாம் அப்படியே ரிட்டர்ன் ஆகிடுவோம். ரொம்ப நேரமாக பெட்ரோல் பங்க்கு தேடி தேடி பார்த்து வெறுத்துட்டு போய் இந்த இந்தியன் ஆயிலே போடலான்னு முடிவு பண்ணிட்டேங்க. அதுவும் இங்கே பவர் பெட்ரோல் வேறு இல்லை. ஸோ 500க்குனாச்சு நார்மல் பெட்ரோல் போட்டுட்டு போயிட்டு வேறு எங்கே பாரத் ஹெச்பி இருக்கோ அங்கே ஃபில் பண்ணிக்கலான்ட்டு நான் இங்கே நின்று பெட்ரோல் போட்டுட்ருந்தேன். அதுவும் எல்லோரும் போயிட்டாங்க, ரொம்பவே முன்னாடி இருந்தாங்க, ஒரு 5 to 10 minutes. ஸோ இதை போட்டுட்டு தான் நான் அவங்கள பிடிக்கணும் நெக்ஸ்ட் பெட் ஸ்டாப்பில். பார்ப்போம். நிறைய எக்ஸைட்மெண்ட்டோடு போயிட்டுருந்தேங்க. அதே போல் ரோட்ஸ்லாம் வேறு ரொம்ப ஸ்லிப்பரியாக இருந்தது. ஸோ நல்ல ரேஷ் டிரைவிங் பண்ணக்கூடாது. ஸோ ஒரு லோவர் ஆர்பிஎம்லேயே மெயின்டைன் பண்ணிவிட்டு லோவர் ஸ்பீட்ஸ்லேயே தான் போயிட்டுருந்தேன். அதுவும் இல்லாமல் அவங்கள பிடிக்கணுன்ற ஒரு இதுவும் இருந்தது. பட் ஸ்டில் ஒரு 5 minutes டிலே தானே, ஓகே பிடிச்சிடலாம் அப்படின்னு தோணிகிட்டு இருந்தது. நம்ம பார்த்துட்ருக்கிறது தான் நைஸ் ரோடு டோல்கேட். இங்கே இருந்தால் நம்மளோட ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ஸ்டார்ட் ஆகுது. நான் பசங்களாம் அசம்பிள் ஆகிட்டோம். இவர் என்ன சொல்கிறாரு எனக்கு புரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ப்ரோ தான் இங்கே இருந்தால் ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்னும் ஒரு 2-3 பைக்கர்ஸ் வர வேண்டியதாக இருக்குது. ஸோ அவங்க வந்ததும் அவங்கள கூப்பிட்டுட்டு இங்கேருந்து அடுத்த பிட் ஸ்டாப்புக்கு போகிற மாதிரி. செம்மையாக இருக்கும் இந்த ரோடு. நல்ல ரொம்ப நைஸாக இருக்கும். அதனால தான் நைஸ் ரோடுன்னு பேர் வச்சுருக்காங்க போல இதுக்கு. ஸோ எங்கே பிரேக்ஃபாஸ்ட்னு தெரியல. அதை முடிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் ஃபால்ஸ் போகிற மாதிரி ஒரு பிளான் இருக்குது. இந்த ப்ரோ தான் லீட் பண்ணிகிட்ருக்காரு. இவர் தான், அவர் பேர் அரவிந்த், தமிழ் தான் போல். ப்ரோ வாட் அண்டர்ஸ்டுட்? வாட் டிட் யூ சே? What did you say? Anything you said? No, they will go first. You follow that bullet bike. Immediately they'll take the video, okay? Then you can cross. Okay, okay. அந்த ஒரு பைக் போகுமா, அது பின்னாடி ஃபாலோ பண்ணுமா? ஓகே கைஸ், ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எல்லாருமே இப்போ தான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். அடுத்து ஒரு இது இருக்குது, பிட் ஸ்டாப் மாதிரி ஒன்று போட்டிருக்கோம். லொக்கேஷனை போட்டாச்சு. பார்த்தீங்கன்னா நான் ஒரு வாட்டியும் வீடியோ ஆன் ஆகிருக்கான்னு கேட்டுகிட்டே போயிட்டுருந்தேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் மோட்டோ விலாக் பண்ணுறேன். அதுவும் இல்லாமல் இந்த கோப்ரோ இப்போ தான் நான் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்னொன்று இந்த ஒரு எக்ஸ்டென்ஷன் மாதிரி இருக்குமா, ஹெல்மெட் மவுண்ட் இருக்கு இல்லையா, அங்கேருந்து ஒரு எக்ஸ்டென்ஷன் மாதிரி இருக்கும் போல். அங்கே வச்சா கொஞ்சம் கோப்ரோ கொஞ்சம் மேலே தூக்கி இருக்கும் போல். அப்போ எனக்கு ஸ்க்ரீனில் தெரியும் அது ஒரு வீடியோ ரெக்கார்ட் ஆகுதா இல்லையான்னு. அது தெரியாததுனால நான் கேட்டு போயிட்டுருந்தேன். அது ஆர்டர் போட்டிருக்கேன் அந்த எக்ஸ்டென்ஷன்லாம். ஆனால் அது வர்றதுக்குள்ளே இந்த ட்ரிப்பு பிளான் பண்ணதுனால சரி ஃபஸ்ட் டைம் மேனேஜ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கிளம்பிட்டேன். மைக் செட்டப்பும் அதனால தான் நான் பண்ணல. மைக்கோட அடாப்டர் எல்லாமே வாங்கிட்டேன். பட் அந்த கோப்ரோ கேஸ் இருந்தால் தான் அந்த அடாப்டர் அது உள்ளே ஃபிக்ஸ் பண்ண முடியும், ஸ்டேபிளாக எல்லாமே ஹோல் செட்டை பக்காவாக செட் பண்ண முடியும். ஆனால் அதுக்குள்ளேயே ட்ரிப் வந்துடுச்சு. ஓகே ஃபஸ்ட் ட்ரை பண்ணலான்னு தான் பண்ணுறேன். நெக்ஸ்ட் டைம்லேருந்து ஒழுங்காக பண்ணிடுவேன். ஸோ இந்த ரோடை பற்றி சொல்லணுங்க. இப்போ இந்த ரோடு நான் ஒரு 3 to 4 டைம்ஸ் வந்திருக்கேன். ஒண்டர்லா போகும்போது, அண்ட் தென் சாம்ராஜ் நகர், அப்புறம் மைசூர் போனேன். ஸோ ஒரு 3 to 4 டைம்ஸ் வந்துட்டேன். இந்த ரோட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் பார்க்குறீங்க எவ்வளோ ஸ்ட்ரைட்டாக ஃப்ளாட்டாக இருக்குது பாருங்கள். அதுவும் இல்லாமல் சிமெண்ட் ரோடு சொல்ல வேணும், சர்ன்னு போகுங்க வண்டி. எவ்வளோ ஸ்பீட் நீங்கள் அழுத்துறீங்களோ போகும். ஆனால் அது அட்வைசபிள் கிடையாது. ஆனால் பைக்கர்ஸ்க்கு ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் தான் இந்த ரோடு இப்போது வரும். 40 கூட இல்லை, 20 கிலோமீட்டர்ஸ் தான் வரும். அதுக்கப்புறம் வேறு ரூட் தான் நாங்கள் போனோம். அண்ட் தென் இந்த ரோடு இங்கே ஸ்டார்ட் ஆகுறது அப்படியே மைசூர் வரலும் போகுங்க. ஆனால் பைக்கர்ஸ்க்கு அலௌடு கிடையாது. முதல்லாம் அலௌட் பண்ணியிருந்தாங்க. இப்போ நிறைய ஆக்சிடெண்ட்ஸ்லாம் ஹேப்பன் ஆகிறதுனால இதை ஸ்டாப் பண்ணியாச்சு கம்ப்ளீட்டாகவே எங்களுக்கு. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, இது கனகபுரா ரோடுன்னு சொல்லுவோம். இந்த ரோடை தான் நம்ம யூஸ் பண்ணி ஆகணுங்க.
அப்படியே கனெக்ட் பண்ணி மறுபடியும் மைசூரில் பேரலாக ஒரு மைசூர் ரோடோட பேரலாக ஒரு ரோடு போயிட்டுருக்கோம். சர்வீஸ் ரோடு மாதிரி நிறைய ஸ்பீட் பிரேக்கர் இருக்குங்க. அதில் எக்கச்சக்க ஸ்பீட் பிரேக்கர் ஒரு மைசூர் ரீச் பண்ணுறதுக்குள்ளே ஒரு 100 ஸ்பீட் பிரேக்கர் இருக்கும். அதில் தான் நம்ம போய் ஆகணும். நடுவில் இந்த மாதிரி ஒரு கனகபுரா ரோடு, அப்புறம் மலவள்ளின்னு ஒரு ஊர் இருக்கும், அதுக்கு போகிற ஒரு ரோடு இருக்கும். அந்த மாதிரி ஒரு இதுவுமே ஹைவேஸ் தான். ஸோ இதை யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து டீ ஸ்டாப்புக்கு நிறுத்திருக்கோம். ஒருத்தவங்க ஒரு இடத்துல பிரேக் எடுத்துகிட்ருக்கோம். ஏன்னா மிஸ் பண்ணிட்டோம். ஒருத்தவங்க ஒரு இடத்துல இருக்காங்க. ஒரு பிட் ஸ்பாட் ஒன்று சொல்லியிருந்தோம், அது வந்து மிஸ் பண்ணியதுனால இப்போ அவங்கவுங்க தனித்தனியாக ஒரு இடத்துல டீ பிரேக் எடுத்துகிட்டு கிருஷ்ணா சாகர் அப்படின்னு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது, அங்கே போய் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், அதுக்கப்புறம் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு வழியாக என்னோடய டீமில் மெயின் தலையை கண்டுபிடிச்சிட்டோம். இவர் தான் லீட் பண்ணி ஆக்சுவலாக கூப்பிட்டு போனார், வீரா ப்ரோ. இப்போதைக்கு ஸோ எல்லோரும் ஒரு இடத்துல ஸ்டாப் எடுத்துகிட்டு இருக்காங்க போல். இவரை பார்த்தா நான் வழியில் டீ குடிச்சிட்டு இருக்கும்போது சரி ஸ்டாப் பண்ணி இருங்க நம்ம 2 பேரும் ஒன்றா போகலாம் அப்படின்னு. இந்த ரூட் வந்து நான் வந்ததில்லை, வேறு ரூட் தான் மைசூர் போகும்போது வந்தேன். ஸோ ப்ரோ வந்து இந்த ரூட்டை தான் இப்போ சஜஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாரு. நல்லது. டோல்கேட் மாதிரி இருக்குது. கனகபுரா டு மைசூர் ரோடு. எவ்வளோ பெரிய பள்ளம். அழிப்பில் செம்மையான மழைங்க. எனக்கு வந்து ஆடியோவில் சுத்தமாக கேட்காது அப்படின்றது தெரியவே இல்லை. நான் வேறு பேசிக்கிட்டே வந்தேன், ஃபுல்லாக ஆடியோ எதுவுமே கேட்கல. விண்ட் நாய்ஸு, மழை பாருங்கள், உங்களுக்கு தெரியும் கேமராவில் ஃபுல்லாக டாட்டாக இருக்குது. ஏன்னா எந்த ஒரு ப்ரொடெக்ஷனும் எதுவுமே இல்லை என்னோடய கேமராவில், அப்படியே பட்டுடுச்சு ஃபுல்லாக. ஸோ ரோடு செம்ம வெட்டாக இருந்துச்சு. போக மழை அடித்து பொழக்க ஆரம்பிச்சிட்டு நான் சரி ஓகே அந்த கிருஷ்ணா சாகர் ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் ரீச் ஆகிடுவோம் நம்ம. சரி நம்ம எங்கேயுமே ஸ்டாப் பண்ண தேவையில்ல அப்படின்ட்டு யோசிச்சுட்டு போயிட்டே இருந்துட்டேங்க, நிற்கவே இல்லை. ஸோ இதுதான் நாங்கள் சூஸ் பண்ணியிருந்த கடை, பிரேக்ஃபாஸ்ட் கிருஷ்ணா சாகர். ஸோ இங்கே நல்லா இருந்துச்சு ஃபுட்டெல்லாம். ஸோ எல்லாருமே வந்திருந்தாங்க எனக்கு முன்னாடி. அண்ட் தென் நானும் அந்த R15 வந்த ப்ரோ மட்டும் கொஞ்சம் லேட்டு. அண்ட் தென் ஒரு 5 to 10 minutes ஆச்சு சாப்பிட்டுட்டு. அண்ட் தென் அகெயின் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஃபால்ஸுக்கு. இது வரைக்கும் சூப்பராக தான் போயிட்டுருந்துச்சி. ரைட் ஸ்டார்ட் பண்ணி அங்கேருந்து வந்ததுலேருந்து நல்லா போயிட்டுருந்துச்சி. இனிமேல் தானே சம்பவம் நிறைய இருக்குது, ஒன்று ஒன்றா வரும் பாருங்கள். Oh, we almost reached, bro. Oh, yeah. இதுவே எனக்கு ஒரு வார்னிங்க. இதுதான் ஃபஸ்ட்டு வார்னிங். எனக்கு செம்மையாக ஸ்லிப் ஆச்சு. எதுக்கு ஸ்லிப் ஆச்சுன்னு கூட தெரிலங்க. மண்ணும் இருந்ததுனால, ஈரமாகவும் லைட்டாக இருந்ததுனால செம்மையாக ஸ்லிப் ஆகிடுச்சு. ஆனால் எப்படியோ மேனேஜ் பண்ணிட்டேன். லைட்டாக காலை கீழே வச்சுட்டு பேண்ட் அப்போவே கிழிஞ்சிருச்சு ஒரு பக்கம் லெஃப்ட் லெக்கில். ஸோ இது எனக்கு வார்னிங்னு எனக்கு அதுக்கப்புறம் தெரியல. போக உங்களுக்கே புரியும் பாருங்கள் என்ன நடக்குதுன்னு.
ஃபோட்டோவாக எடுத்தாச்சுங்க, எக்கச்சக்க ஃபோட்டோ எடுத்தாச்சு. தென் குரூப் பிக் அது இதுன்னு ஃபுல்லாக எடுத்துட்டோம். வந்ததுக்கு இங்கேயே ஒரு 2 மணி நேரம் இங்கேயே ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். மைசூர் தான் அடுத்த பிக் ஸ்பாட் வந்து டைரெக்டாக மைசூர் தான். ஏதோ தெரிஞ்சவங்க வீடு இருக்கான். ஸோ அங்கே போயிட்டு லஞ்ச் அண்ட் தென் பெங்களூர் பேலஸ். Where you will take me? Boating and some all water activities. Where? It is boating is from here 5 kilometers. Okay. Water activities is like 1.5 kilometer. Okay. Okay, you do it as a part time. Part time. You go to school. Yeah, I go to school. Which class you are? I'm in 10th standard. Does it look like you're 10th standard? Yeah. Bro, really? Really. But the way you speak English is very good. Where did you learn, bro? Your English is way better than Yeah, like you know what? I was seeing like English movies, everything. English movies are scenes, sir. Scene. No. He is good. So from morning I'm also not having any business. So that is why I asked you. Bro, we are poor, bro. We are very, very poor, bro. This is my friend bike, bro. Very poor, bro. What I will do? You tell me. Okay. We came here. We lost one jacket. Jacket? Yeah, you know, use your influence to find that jacket. Because of jacket, Someone has that stolen. bike, we are not able to start the blue and white bike. We are not able to start. We are not able to Inside start. key Yeah. is there. Inside the jacket. Someone has stolen his jacket. You are not able to start the bike. We are not able to start this because Key is in the not there, jacket. bro. Key is not there. How you will start? Okay, come with me. What you will do? Yeah, I can just find it and I can give it to you. Like it will be somewhere there down or somewhere. We already searched everything, entire place. We searched from around. Oh, really, bro? It will be there. You know. like that. Yeah, it may be like there was monkeys who have stolen and. Correct. Even we are thinking Okay, that. monkeys would have stolen where they will keep. They will just be kept it somewhere. They will be kept it. We are searching from the morning, bro. Trees also there. From morning you're searching. Morning, 10:30. Yeah. 11, From 10:30 we are here. Come, bro. Oh, wait. I'll come. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஹவர்ஸாக நாங்கள் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருந்தோம். ஸோ அப்போ ஒரு பையனோட ஜாக்கெட் வந்து மிஸ் ஆகிடுச்சு. ஸோ அந்த ஜாக்கெட்டில் தான் கீ இருந்திருக்கு, பைக் கீ. ஸோ இப்போ எங்களால் ஸ்டார்ட்டும் பண்ண முடியல, போகவும் முடியல இங்கேருந்து அவனை விட்டுட்டு. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் சின்ன பையன் வந்தான். ஸோ இவன் வந்து நான் தேடித்தரேன் அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தான். அப்புறம் பைக்கை ஸ்டார்ட் பண்ண முடியும் அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் அவன் போய் ஒரு தெரிஞ்ச மெக்கானிக்கை கூப்பிட்டுட்டு வந்து அண்ட் தென் எங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுத்தாங்க. இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஃபஸ்ட்டு உடைக்கிற மாதிரி இருந்தது. அந்த பைக் ஓனருக்கு வந்து வாரண்டிலாம் க்ளைம் பண்ண முடியாது ப்ரோ, புது பைக்கு, அதனால் உடைக்க தேவையில்ல, இங்கேருந்து இது ஆட்டோவை மட்டும் அரேஞ்ச் பண்ணி எடுத்துகிட்டு போனால் போதும் அப்படின்ற மாதிரி கரெக்டாக ஃபைனலைஸ் பண்ணி இங்கேருந்து மலவள்ளி அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது, அது சிட்டி மாதிரி. ஸோ அங்கே எடுத்துகிட்டு போய் ராயல் என்ஃபீல்ட்ஸ் சர்வீஸ் சென்டரில் கொடுத்து அதை ரெடி பண்ணுறதா பிளான். Yeah, that is why we are waiting for that. காட்டு வண்டியோட கீ ஒன்று போயிடுச்சு. ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு இப்போ தான் வண்டியை ஏற்றி வச்சுருக்கோம். வந்த இடத்துல 3 hours கொஞ்சம் இதுவாகிடுச்சு. இதை ஸ்டார்ட் பண்ணுறோம். கைஸ், ஆசைப்பட்ட மாதிரியே ஜிடிஏ ஓட்ட ஆரம்பிச்சாச்சு. செமையாக இருக்குங்க, பவர்ஃபுல்லாக எனக்கு ஃபீல் ஆகுது. பொசிஷனாக அக்ரெசிவ்.
சொல்கிற மாதிரி மாற்றியா வண்டி. போகிற ஒரே என்ன பாருங்க செம்மையாக இருக்கு. ஓ ப்ரோ ஆக்சுவலாக நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். அட் த சேம் டைம் எக்ஸைட்டடாக இருந்தேன். நம்ம வண்டியில் ஒரு பேர் வராங்க பாருங்கள். ஆக்சுவலாக அவங்களோட வண்டி தான் இந்த GT 650. ஸோ ப்ரோக்கிட்ட வந்து அவர் பேர் என்னென்னு கடைசி வரல எனக்கு தெரியல. அவர்கிட்ட வந்து வண்டியை ரெக்வஸ்ட் பண்ணேன், ப்ரோ ஓட்டி பார்க்குறேன்னு. சொன்ன உடனே ஓகே ப்ரோன்னு சொல்லிட்டாரு. அப்போ எனக்கு தெரியல இந்த வண்டி எனக்கு எக்ஸைட்மெண்ட் கொடுத்த மாதிரி இது என்னை வச்சு செய்ய போகுதுன்னு எனக்கு தெரியல. பாருங்கள் நடக்கிறத. ஸோ இப்போ மணி 4 ஆகிடுச்சு. பாதி பேர் சாப்பிடவே இல்லை லன்ச் இன்னும். ஸோ அதனால் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் ஸ்டாப் பண்ணி சாப்பிட்டுட்டு இங்கேருந்து மைசூர் வந்து ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கும். ஸோ அப்படியே போகிற மாதிரி எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சதும் அந்த ப்ரோக்கிட்ட வந்து நான் வந்து வண்டியை எடுத்துக்கங்க அப்படின்னு சொன்னேன். அவர் வந்து இல்லையா ப்ரோ நல்லா தான் இருக்குல்ல, ஓட்டுங்க நீங்களே ஓட்டுங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. நேரம் பாருங்கள், நமக்கு நேரம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, நேரம் நல்லா இல்லைன்னா என்ன வேணால் நடக்கணும். அதுதான் போல் ஃபஸ்ட்டு டேவாக அமைஞ்சிடுச்சு எனக்கு. பாருங்கள் இனிமேல் வர வீடியோ. Camera lens damage. Lens damage ஆச்சு உள்ள என்ன தெரியல அடியாகி. ஆனால் ஓடுது கேப்சர் ஆகிட்டு.